இலங்கை யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இந்தியாவின் தலையீடு தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. இந்திய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை அடிப்படையாக வைத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பல தரப்பினரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இந்திய ராணுவம் நேரடியாக தொடர்பு பட்டதாகவும் மோதல்களின் போது சில வீரர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்து இந்தியாவின் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் சட்டத்தரணி ராம்சங்கர் கடந்த வாரம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மனு நாளை இந்திய உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மனுவை தாக்கல் செய்துள்ள ராம்சங்கர் நேற்று பிபிசிக்கு கருத்து தெரிவித்துள்ளார். என்னுடைய மனுவில் நான் குறிப்பிட்டுள்ளேன், இந்திய ராணுவம் நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்வது என்று குறிப்பிட்டுள்ளேன். இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இந்திய ராணுவத்தின் ஒத்துழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது என்பதற்கு நமக்கு பல சாட்சியங்கள் உள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற மக்கள் நம்பிக்கை சபையே இதனை வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தின் எந்தெந்த அதிகாரிகள் இருந்தார்கள், என்ன நடந்தது என்பதனை ஆராயுமாறு உயர்நீதிமன்றத்தில் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்திய ராணுவம் இறுதிக்கட்ட யுத்தத்துடன் தொடர்பு பட்டுள்ளது என்பதாகவே நாம் மனுவில் குறிப்பிட்டுள்ளோம். இந்தியாவின் அரசியலமைப்பின்படி வெளிநாடு ஒன்றுக்கு ராணுவ வீரர்களை அனுப்புவது தொடர்பில் அனுமதி பெற வேண்டும். எனினும் அந்த அனுமதியை அரசாங்கம் பெற்றுக் கொள்ளவில்லை. අනුමැතිය ලබාගත යුතුව තිබෙනවා. නමුත් එවැනි අනුමැතියක් රජය ලබාගත්තේ නැහැ. எனினும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இதனை நிராகரித்து பிபிசி சந்தேசிற்கு கருத்து தெரிவித்துள்ளார். அது முற்றிலும் பொய்யான கருத்து. அந்த 2 வருடமும் 9 மாதங்களிலும் எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவமும் எமது ராணுவத்துடன் இணைந்து செயற்படவில்லை. பயங்கரவாதிகளுக்கு எதிராக இலங்கை ராணுவம் தனியாகவே போராடியது. எனினும் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் பல நாடுகளின் ஒத்துழைப்பு கிடைத்ததாக அரசாங்கம் இதற்கு முன்னர் கூறியிருந்தது. තමන්ට ආධාර ලැබුණු බව ලෝකයේ ජනගහනය කියන්නේ ඉන්දියාවේ කොහොමද අපේ ඒ සම්මත කිසිම ආධාරයක් ලැබුණේ නැහැ. இந்தியா உள்ளிட்ட எந்த ஒரு நாட்டிலிருந்தும் எமக்கு உதவிகள் கிடைக்கவில்லை. சில நாடுகளிலிருந்து நாம் ஆயுதங்களை கொள்வனவு செய்தோம். சில நாடுகளிலிருந்து எமக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்தன. அத்துடன் சில நாடுகள் எமது போராட்டத்திற்கு அனுமதி வழங்கின. எனினும் இந்தியா எம்முடன் தொடர்பு படவில்லை. வவுனியாவில் விமானப்படை முகாம் ஒன்றிற்கு எல்டிடிஇ தாக்குதல் மேற்கொண்ட போது இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகின. அதனை இதனுடன் தொடர்பு படுத்த முடியுமா? அது தொடர்பில் எனக்கு தெரியாது. விமானப்படை இந்தியாவின் ரேடாரை பயன்படுத்தியமை எனக்கு தெரியும். எனினும் முகாம்களில் அவர்கள் இருந்தார்களா என்பது தொடர்பில் எனக்கு தெளிவில்லை. நான் அறிந்த வகையில் அவ்வாறு இருக்கவில்லை. இந்தியாவின் சீக்கிய இனத்தவர் ஒருவர் கட்டளையிடும் அதிகாரியாக செயற்பட்டமைக்கான கண்ணால் கண்ட சாட்சியங்கள் உள்ளதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணிகள் கூறியுள்ளனர். அது முற்றிலும் பொய்யான கருத்து. கிளிமுல்லைத்தீவு உள்ளிட்ட வடக்கிலும் கிழக்கிலும் வெளிநாட்டு ராணுவம் எம்முடன் செயற்படவில்லை. ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஸ்ரீலங்காවත් ඉන්දියාවත් අතර පවතින්නේ ඓතිහාසික මිතුරමක්. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் காணப்படுகின்றன. சுதந்திரத்தின் பின்னர் எமது உறவுகள் வலுவடைந்து உள்ளன. 2 நாடுகளினதும் சுதந்திரத்தின் பின்னர் பல்வேறு துறைகளில் நெருங்கி செயற்பட்டுள்ளன. பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அதனை காண்கின்றோம். எனவே நாம் அவர்களுக்கு விசேட நன்றி கூற வேண்டும். இந்திய மற்றும் இலங்கை படையினருக்கு இடையில் நேற்று இன்று உறவுகள் ஆரம்பிக்கவில்லை. 40 வருடங்களாக 2 நாடுகளுக்கும் இடையில் பாதுகாப்பு உறவுகள் நிலவுகின்றன. அது ஒரு ரகசியம் அல்ல. பயங்கரவாதத்தை ஒழிக்க அவர்களது ஒத்துழைப்பு நமக்கு தொடர்ந்தும் கிடைத்தது. பயிற்சிகள் கிடைத்தன. அம்முடன் இருந்து ஒத்துழைப்புகளை வழங்கினர். அவ்வாறு பல்வேறு உதவிகள் கிடைத்தன. அவை ஒன்றும் சட்டவிரோதமானவை அல்ல. කිසිවක් නීති විරෝධී දේවල් නෙමෙයි. රට අතර රාජ්‍යතාන්ත්‍රික මට්ටමින් සිදු දේවල්.